ரீசன்ட் டைம்ஸாவே இந்த கிரீன் லைன் இஷ்யூ எல்லா போன்லயும் வந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு கேஸை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். மோட்ரோலா H30 இது வந்த உடனே இதை எடுத்துட்டு நாங்க டி நகர்ல இருக்க சர்வீஸ் சென்டர் போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க சாஃப்ட்வேர் அப்டேட்னால வந்த இஷ்யூ தான். கொஞ்ச நாள் வரைக்கும் இதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டிஸ்பிளேவே மாத்தி கொடுத்துருந்தாங்களாம். ஆனா இப்போ நம்ம வந்து எந்த போனை வேணாலும் வாங்கிக்கலாம், 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது இல்ல அப்படின்னா 9000 ருபீஸ் கொடுத்து நீங்க டிஸ்பிளே மாத்திக்கோங்க. இந்த டிஸ்பிளேல ஏதாவது 1 மந்த்க்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்களா, இல்லைன்னா நீங்க புதுசா மறுபடியும் டிஸ்பிளே மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி இந்த போனை வாங்கி 1.5 இயர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு இஷ்யூ. இதுக்கே 20,000 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது மறுபடியுமே எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல. மோட்ரோலா இந்த கேள்வி உங்களுக்கு தான். அண்ட் ஆல்சோ எஸ்கலேஷன் கூட 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்டயே பேசும்போது ஸ்ட்ராங்கா போல்டா சொன்ன ஒரே வார்த்தை, எங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நான் லீகலா மூவ் பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு தாராளமா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போனை கூட வச்சுட்டாங்க. எனக்கு சுத்தமா புரியல. அப்புறம் எஸ்கலேஷனுக்கு எதுக்கு நீங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. என்ன போல நிறைய பேர் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்றீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. மோட்ரோல சைட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைச்சுன்னா எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.